வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டினுடைய ஆட்சி நிர்வாகம் மிக மோசமான சூழலை நோக்கி போயிட்டு இருக்கு. எந்த துறையிலும் கட்டுப்பாடு இல்லை. எல்லா துறையிலுமே அரசுக்கு பிடி இல்லை. அரசினுடைய பிடி எந்த துறையிலுமே இல்லை. அது தான் தோன்றித்தனமா போய்கிட்டு இருக்குங்கிறத உண்மை. எந்த கட்டுப்பாடும் இல்லாமல், எந்த கட்டுக்குள்ள வராமல் இந்த அரசு தறிக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. அதை ஒவ்வொரு நாளும் மக்கள் அனுபவிக்கிறாங்க. அன்றாட பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டே போது. அதை சமாளிக்க முடியாமல் வெவ்வேறு பிரச்சனைகளை உள்ள கொண்டு வந்து மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுல தான் இன்னைக்கு எல்லோருமே குறியா இருக்காங்க. அப்படி திசை திருப்புறதுல ரெண்டு இருக்கு. ஒன்று அதிமுகவை உடைக்கிறது. தொடர்ச்சியாக அதிமுக உடைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது ஒரு பேசு பொருளா இருந்துகிட்டே இருக்கணும் ஒரு பக்கம்ன்றது. இன்னைக்கு அரசியல்ல இருந்து, அதாவது அதிமுகவில இருந்து கௌதமி விலகினதா சொல்லி அதை ஒரு பெரிய பேசு பொருளா மாத்துறாங்க. இது 10 பைசா புறாத, உப்பு பெறாத ஒரு விஷயம். யாரு? கௌதமி அதிமுக விட்டு போறதால என்ன ஆயிட போகுது? அதிமுக அழிஞ்சிருமா? அதோட அதிமுக எதிர்காலம் இல்லாம போயிடுமா? கௌதமிங்கிறது யாரு? புரட்சி தலைவியா? யாருங்க கௌதமி? இந்த கௌதமி போறதால என்ன ஆயிடும்? அதை எவ்வளவு பரபரப்பான செய்தியை மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராகவா லாரன்ஸ்ங்கிற புது தற்கூரி. இந்த ராகவா லாரன்ஸ் இந்த தாவேக ஆட்சிக்கு துதி பாடுறது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற பாணியில இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அவர் பேசின அத்தனையும் இந்த தாவேக ஆட்சியினுடைய அந்த தோல்வியை, அதனுடைய படுகேவலமான நிர்வாகத்தை வெளியில் தெரியாம இரு கைகளாலும் தாங்கி பிடிக்கிற அல்லது முட்டு கொடுக்கிற ஒரு வேலையாகத்தான் நான் பார்க்கிற. தாவேக ஆட்சி சூப்பரா இருக்கு. தாவேகாவினுடைய தொண்டர்கள் எல்லாம் தற்கூறிகள் இல்ல, ஷார்ப்பான அம்புக்குறிகள். இப்படி எல்லாம் அவரு இன்னைக்கு உத்தண்டியில பிரஸ் மீட் வச்சு உளறிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரு அடுத்து போற இடம் அது. ஸோ போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஜாலரா போட்டு போறதுதான் அவங்களுடைய பிழைப்புக்கு உதவும். அதனால நம்ம அதை ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கலாம். ஆனால் நடக்கிறது அத்தனையும் எதை நோக்கி, எதற்காக இதெல்லாம் செய்யறாங்கன்னா, இந்த ஆட்சியினுடைய அவலங்களை, இந்த ஆட்சியினுடைய தோல்விகளை மறைப்பதற்காக ஏற்படுத்துகிற டைவர்ஷன்ஸ் இது அப்படிங்கிறத மட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். திரும்ப 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 இந்த ராகவா லாரன்ஸ் இந்த தன்னுடைய அத்தனை பேட்டிகள், அந்த வீடியோ இருக்கட்டும் அல்லது இன்னைய பிரஸ் மீட்டா இருக்கட்டும், எல்லாத்திலுமே ரஜினி பேரை தவறாம இழுக்கிறார். ரஜினி ஆசீர்வாதத்தோட நான் அப்புறம் எங்க போறேன்? விஜய் கட்சிக்கு போறேன். ரஜினி ஆசீர்வாதத்தோட தான் நான் எல்லாத்தையும் பேசுறேன். நான் எதையும் நான் செய்ய அத்தனைக்கும் ரஜினிகாந்தோடைய ஆசை இருக்கு. எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அது! உனக்கு ஒண்ணு பிடிச்சா நீ போய் செய். உன்னை யார் வேணான்னு சொன்னாங்க? நீ எதுக்காக இந்த ரஜினின்ற அஸ்திரத்தை பயன்படுத்துற? எதுக்காக அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்ற? ரஜினி ஆசீர்வாதம் எனக்கே இருக்கு, அப்ப உங்க எல்லாருக்கும் இருக்கும். நீங்க அத்தனை பேரும் கூண்டோட வாங்க, நம்ம எல்லாரும் போயிட்டு தாவேக்கான்ற குட்டையில விழுந்து போறலாம் அப்படின்னு கூப்பிடுறீங்களா? இது எந்த அளவுக்கு அரசியல்ல ஒரு ஒரு முதிர்ச்சியற்ற ஒரு மனிதர்கள் இப்படித்தான் நடந்துப்பாங்க. அரசியல் முதிர்ச்சியோ அடிப்படை அரசியல் அறிவோ எதுவுமே இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சுங்கிறது இப்படித்தான் இருக்குன்றதுக்கு ராகவா லாரன்ஸோட இந்த செய்தியாளர் சந்திப்பு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டா சொல்லலாம். அவர் அதுக்காக ரஜினிகாந்த் 2 நாள் முன்னாடியே என் பேரையோ படத்தையோ பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். அதையும் மீறி ராகவா லாரன்ஸ் தன்னுடைய அந்த அரசியல் கோமாளித்தனத்துக்கு ரஜினிகாந்தனுடைய பெயரை பயன்படுத்துகிறார். ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் இழுக்கிறார். ரஜினி ரசிகர்களை மறைமுகமாக தாவேகாவில் சேருவதற்கு தூண்டில் போடுகிறார் அப்படிங்கிறத நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். இதை யாரும் மறுக்க முடியாது. இல்லைன்னா நீ போய் சேர போற, உன் தனிப்பட்ட ஆதாயத்துக்கு தான் போற. ஏதோ ஒரு தொகுதியில் நின்று நீ எம்எல்ஏ ஆகணும், தாவேகா சாரபல் ஆகணும். விசில் சின்னம் நான் போய் நின்னா போதும், விசில் சின்னம் எனக்கு கை கொடுக்க எனக்கு ஓட்டு போட்டுருவாங்க நீ நம்புற. உன் குருட்டு நம்பிக்கைக்கு யார துணை கிடைக்கிற? ரஜினிகாந்த் ரசிகர்கள் உனக்கு ஓட்டு போடணுமா? ரஜினி ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னா அப்ப ரஜினியே ஆசீர்வாதம் பண்ணிட்டா இருப்பா, நம்ம ஏன் அவரை திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் அமைதியை அதை கடந்து போன எதிர்பார்க்கறீங்களா? இங்க தாவேகா அந்த கும்பல், அந்த தாவேகாவுடைய அந்த ரசிக குஞ்சுகள், அவர்கள் சமூக வெளியில என்னவா எப்படி ரியாக்ட் பண்றாங்க? இப்போ வரைக்கும் எவ்வளவு மோசமாக ரஜினிகாந்தை தாக்குகிறார்கள், எவ்வளவு மோசமாக ரஜினிகாந்தின் படங்களை விமர்சிக்கிறாங்க. அடுத்து ரிலீஸ் ஆக போகிற ரஜினியின் படங்களுக்கு அவர்கள் எந்த விதமான ஒரு ஆபத்தை ஏற்படுத்துகிற ஒரு ஆபத்தான ஒரு சக்திகளாக அவங்க களத்தில் நிற்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீங்களா? நீங்க எதை சகஜமாக்க முயல்றீங்க? இவர்கள் ஒரு நாள் திருந்தக்கூடியவர்கள் யாரு? இந்த விஜய் ரசிகர்களோ அல்லது நீங்க சொல்ற ஆச்சரியக்குறிகள் இல்ல ஷார்ப்பான அந்த குறிகள், இவங்கெல்லாம் ஒரு நாளும் திருந்துற ஆட்கள் கிடையாது.
நீங்க இவர்களை யாரை ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த 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 பிரஸ் மீட்ல நீங்க சொல்ல வரீங்க? ரஜினி ரசிகர்கள் அவ்வளவு பேரும் வந்து இவர்களை அப்படியே வந்து சாதாரணமா ஏத்துக்கணும். நீங்க விஜய் கட்சிக்கு போகும்போது உங்க கூட இவங்க எல்லாம் வந்துடணும், அல்லது இவங்களுடைய ஓட்டுக்கள் எல்லாம் உங்களுக்கு வேணும். அதனால வந்து விஜய் வந்து ரஜினி ஆசி பெற்ற முதல்வர் விஜய் அப்படின்றதையும் வந்து நீங்க சொல்ல வரீங்களா? நீங்க இது ரொம்ப ரொம்ப தவறு. ராகவா லாரன்ஸ் வந்து கிராண்டடா ரஜினி ரசிகர்களை அல்லது விஜய்க்கு எதிரான மனநிலையில் இருப்பவர்களை வந்து அவங்கள வந்து தன் பக்கம் இழுப்பதற்கு ஒரு மோசமான உத்தியை வந்து கையாள்றார் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. ரசிகர்கள் அத்தனை பேருமே வந்து உண்மையில ரஜினிகாந்தை மதிக்கிறவங்களா இருந்தா அவர்கள் விருப்பம் என்னவோ தாராளமா செய்யிட்டு, அதை ரஜினி ஒரு நாள் வந்து தடுக்கல. உனக்கு எங்க விருப்பமோ அங்க போய் ஓட்டு போட்டுக்க, உனக்கு எந்த கட்சி பிடிக்கும் அந்த கட்சியில போய் சேர்ந்துக்க, உனக்கு எந்த தலைவர் பிடிக்குதோ அந்த தலைவரை தூக்கி வச்சு கொண்டாடு, என்னை விட்டுரு அப்படின்ற மனநிலையில வந்து அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு முன்னாடி இருந்தே வந்து இந்த அதுவும் கூட இந்த அரசியல்ல அதுவும் இந்த அரசியல் முடிவுகளை பார்த்த பிறகு ரஜினியோட மனநிலையை தான். உடனே ரஜினி போறாம, ரஜினி ராத்திரிலாம் தூங்கல, விஜய் முதல்வரை வந்து அவரால் ஜீரணிக்க முடியல அப்படிலாம் வந்து பல பேர் பல விதமா சொல்றாங்க. ஆட உண்மை அப்படி இருந்துட்டு தான் போட்டுமே. என்னப்போ என்னங்கப்பா, ஒரு மகாத்மா முதலமைச்சரை வந்துட்டாரு, ஒரு மிகப்பெரிய தூய ஆத்மா வந்து இங்க உட்காந்து தூய சக்தி வந்து ஆட்சி பண்ணுது, அது பொறுக்காம ரஜினி வந்து கொந்தளிக்கிறாரா? அப்படின்னா ஒண்ணும் இல்லை. இது ஒரு அல்ப ஆட்சி. இந்த ஆட்சியை நடத்துகிற ஒரு லட்சணம் என்னன்னு தெரியும். இந்த தேர்தலுக்கு முன்ன வரைக்கும் எப்படி அவர் விமர்சிக்கப்பட்டார், எப்படிப்பட்ட மனிதராக பார்க்கப்பட்டார் அப்படிங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும். ஏன் தேர்தலில் வென்று முதல்வரை பொறுப்பேற்ற பிறகு கூட அவருடைய பிஹேவியர் என்ன மாறி இருக்கு? மக்களுக்காக என்ன அப்படி பதைச்சு போய் துடிச்சு போய் தெருவில் வந்து நிற்கிறாரா? ஒண்ணுமே கிடையாது. எருவ மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி எந்த மாடு எந்த வயல்ல மேய்ஞ்சா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு மனநிலையில வந்து அவர் படி தேமையான சுத்துறாருங்க. உண்மையாவே எந்த விதமான அக்கறையோ பதைப்போ துடிப்போ எதுவும் இல்லை. 400 கொலை, ஒரு நாளைக்கு 4 பெண்களாவது வந்து வன்புணர்வு செய்யப்படுகிறார்கள், மோசமாக வந்து பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ள வராங்க, பாலியல் துன்புறத்துக்கு உள்ள வராங்க. சொந்த கட்சிக்காரனே, அதாவது தாவேக்கான்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள், இவர்களுக்கே வந்து அந்த பாலியல் குற்றங்களில் தொடர்பு இருக்கிறதா பத்திரிகையில செய்தி வருது. நான் சொல்லல, நான் போய் ஒண்ணு போற கண்ணடிச்சு பார்க்கல. இதை வெளியிடுறவங்க யாரு? ரெப்யூட்டட் மீடியா, நம்ப தகுந்த மீடியா வந்து இவ்வளவு செய்திகளை வந்து சொல்லும் போது அது பற்றி வந்து ஒரு ரியாக்ஷன் காட்டாம எந்த விதமான பதிலும் சொல்லாம கல்லூரி மக மாதிரி கடந்து போறதுங்கிறது என்ன மனநிலை இது? இப்படிப்பட்ட ஒரு நபர் ஆட்சியில உட்கார்ந்துட்டு இருக்காரு, இந்த அவலங்கள்லாம் நடக்குது, அதை பார்த்துட்டு சந்தோஷமா ஆஹா நீங்க சொல்றீங்கல்ல சூப்பரா இருக்கு தாவே காட்சின்னு, அப்படி ஒரு கமெண்ட் அடிக்கணுமா ரஜினிகாந்த்? ரஜினிக்கு பிடிக்கல, ரஜினிக்கு பொறாம, ரஜினிக்கு வைத்தறிச்சல் வச்சுக்க, என்னையாவது கர்மம் இப்படி ஒரு ஆட்சி வந்துருச்சுன்ற வைத்தறிச்சல் தான் இல்லாம இருக்குமா? நியாயமா எப்படிப்பட்ட தலைவர்கள் ஆண்ட நாடு இது, எப்படிப்பட்ட தலைவர்கள் வந்து உட்கார்ந்து இருக்கணும்? இதை இது வாழ்நாள் கூட சொல்லிக்கிட்டே இருப்போம். இப்போது நடந்து, அதாவது காமராஜருக்கு இப்படி ஒரு அநீதி நடந்ததுன்னு அந்த காலத்துல பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதை விட 10 மடங்கு மோசமான அநீதி இந்த தேர்தலில் நடந்திருக்கு. இந்த மக்களுக்காக நன்றாக உழைத்த ஒரு அரசை படு கேவலமா நீங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. அதை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். சொன்னா வந்து இது எத்தனை பேர் சொல்லுவேன், போர் அடிக்குது, வேற எப்படி சொல்லலாம், வேற எப்படிங்க சொல்றது? இதை காலம்புற சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ இதை நார்மலைஸ் பண்ற ஒரு வேலையை வந்து ராகவா லாரன்ஸும் அதற்கு பயன்படுறார். ஒரு பக்கம் மீடியா அதை செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதிமுக என்ற கட்சியை உடைக்கிறது, அல்லது திமுக பத்தி திரும்ப திரும்ப வந்து பொய்களை பரப்புறது, திமுகவும் அதிமுக ஒன்னா சேரப்போகுது, 2 பேரும் கூட்டு அப்படின்ற இந்த ஒரு செய்தியை வந்து தொடர்ச்சியா பரப்புறது. இதெல்லாம் எதுக்கு உதவும்னா, இப்ப இருக்கிற தாவேக ஆட்சியினுடைய கேடுகட்ட அந்த அவலங்களை வந்து மறைக்கிறதுக்கு பயன்படுத்துகிற உத்தி. அந்த உத்திகள்ல உள்ளதான் இந்த ராகவா லாரன்ஸ். இல்லைன்னா நீ சேர போற, நீ போய் சேரு, நீ போய் எதுக்கு அங்க ரஜினி இருக்கிற, ரஜினி ரசிகர்களை எதுக்கு இருக்கிற, பொதுப்படையா என்ன சர்டிபிகேட் நீ கொடுக்குற, என்ன தெரிஞ்சிருச்சு உனக்கு சர்டிபிகேட் கொடுக்க? இப்ப சொல்ற அத்தனைக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இந்த ராகவா லாரன்ஸை பார்த்து கேட்கற வேண்டிய கேள்வி ஒன்னேதான். நீ வந்து இப்போ தாவை காட்சி சூப்பரா இருக்கு 1 மாசம்னு சொல்லிட்டியே, இந்த 1 மாத காலமா போராடிக்கிட்டோம், கரண்ட் இல்ல, எங்களுக்கு தண்ணி வரல, சாக்கடை அடைச்சிக்கிச்சு, ரோடு சரியில்லை, அல்லது இந்த 1 மாச காலம் பார்த்தீங்கன்னா வாழவே முடியலடா, கூட கொடூரமா இருக்கேன்னு
போராடிக்கிட்டு இருக்காங்களே, பெண்களுக்கு எதிராக அவ்வளவு குற்றங்கள் நடக்குது, என் குழந்தை அப்படி 10 வயசு குழந்தை கற்பழிச்சு கொண்டுட்டாங்க, இன்னொரு ஒரு 14 வயசு பொண்ணு கற்பழிச்சு கொண்டுட்டாங்க, ஒரு பெண் ரசிகை விஜயோட ரசிகையை வந்து அந்த கட்சியோட எம்எல்ஏவை வந்து சீரடிச்சுட்டாங்க, எம்எல்ஏவோட நண்பர்கள் வந்து சீரடிச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லி போராடுறாங்களே, அவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து வேற வேலை வெட்டியே இல்லையா? பொழுது போகாமல் எல்லாம் செய்யறாங்களா? நீ சூப்பரா இருக்கு இந்த ஆட்சி, நல்லா இருக்கு அப்படின்ற அந்த ஆட்சின்னு சொல்லி நீ சர்டிபிகேட் கொடுக்குறிய, அப்ப இவங்க எல்லாம் பண்றது அயோக்கியத்தனமா? அல்லது அவர்களுக்கு எதிராக நீ கொடுக்குற சர்டிபிகேட் இருக்க இது அயோக்கியத்தனமா? கொஞ்சமாக வந்து மனசு வச்சிருக்கா உங்களுக்கு எல்லாம்? எந்த அடிப்படையில நீ இந்த ஆட்சியை பாராட்டிட்டு உட்காந்துருக்க? நீ போய் சேர்ந்து தொலை. யார் உன்னை பிடிச்சி தடுத்தா? எதற்கு இந்த இடத்துல ரஜினிகாந்த் இருக்கிற, எதற்கு இந்த இடத்துல ரஜினி ரசிகர்களை இருக்கிற, எதை நீ நார்மலைஸ் பண்ண முயற்சி பண்ற? மிகப்பெரிய அயோக்கியத்தனத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு ராகவ லாரன்ஸ். பேர்ல இருக்கிற அந்த ராகவேந்திராவும் சரி, அதுக்கப்புறம் இருக்கிற அந்த லாரன்ஸும் சரி, இது ரெண்டுத்துக்குமே வந்து மிகப்பெரிய துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நடிகர் என்ற ஒரே காரணத்துக்காக அந்த நடிப்பு மூலமாக வந்த அந்த பாப்புலாரிட்டி ஒன்றை வச்சுக்கிட்டு இந்த மக்களை முட்டாளாக்குற வேலையில இன்னொரு நடிகர் வந்து களத்தில் இறங்கியிருக்கார். இந்த தேர்தல் வந்து ஒரு விஷயத்தை பல அந்த சினிமா மோகத்தில் இருந்த பல பேருக்கு வந்து செருப்பால் அடிச்சு அவங்கள தெளிய வச்சிருக்கு. எந்த காரணத்தை கொண்டோம் நடிகனுடைய அரசியலை நம்பாத, எந்த காரணத்தை கொண்டோம் ஒரு நடிகனை அரசியலுக்கு வான்னு கூப்பிடாத. யாரா இருந்தாலும் நான் சொல்றது, எந்த காரணத்தை கொண்டோம் வெறும் சினிமா கவர்ச்சியில் மட்டுமே ஒருத்தன் கருத்து சொன்னான்னா அதை வந்து நீ நம்பாத, அதை பின்னாடி ஓடாத. நீ நியாயமா கருத்து நியாயமா ஒரு விஷயத்தை பத்தி பேசுறவன் அல்லது அந்த சினிமாக்கார ஒரு விஷயத்து தன்னுடைய ஆதாயத்துக்காக ஒரு ஆட்சியையோ ஒரு தலைவனையோ புகழ்றது எது எப்படி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கு இந்த 2026 தேர்தல். அதற்காக உண்மையாவே இந்த 2026 தேர்தலுக்கு வந்து நன்றி சொல்லலாம் இனி வருகிற நாட்கள்ல. ஏன்னா இந்த 5 ஆண்டு காலம் வந்து இந்த மோகம் சினிமா மோகம் தொடரும். இன்னும் பல சினிமாக்காரர்கள் உள்ள வருவாங்க, அவங்களாம் விஜய் மாதிரியே ஜெயிப்பாங்க, ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து நான் முட்டாள்தனமா வந்து நம்ப தயாரா இல்லை. ஏதோ ஒரு விபத்து நடந்துருச்சு, கண்ணெதிரில் விபத்தை பார்த்துட்டாங்க, அந்த விபத்தின் கோரத்தன்மை என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. இதற்கு மேலும் வந்து தொடர்ச்சியா இதே மாதிரி விபத்துகளை வந்து அனுமதிப்பாங்களா, அல்லது அப்படி ரோட்ல குறுக்க பூந்து படுத்து மேல லாரி ஏத்திட்டு போகடா அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்களா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. அதனால இந்த சினிமா மோகம் சினிமா கவர்ச்சி மூலமாக ஆட்சியை பிடிக்கலான்ற அந்த ஒரு மாய தோற்றத்துக்கு இந்த 2026 தேர்தல் நிச்சயமா வந்து ஒரு முற்றுப்புள்ளி அமையும். இது விஜயனுடைய ஆட்சி வந்ததுனால அது கமா கிடையாது, விஜய் ஆட்சி அது ஒரு முற்றுப்புள்ளியாக தான் நம்ம எடுத்துக்கணும். இதன் பிறகு இந்த ஆட்சியில் படாத பாடுபட்டு கேவலப்பட்டு இனி போதண்டா சாமி ஆளை விடு, இனிமேட்டு என்னால தாங்க முடியாதுன்ற நிலைமைக்கு ஜனங்க வந்து திருந்தி அடுத்த ஆட்சியை தேர்வு செய்வாங்க அப்படின்னு நான் நம்புறேன்.